கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, இந்த ஆராதனை வேலை இந்த ஆன்லைன் ஊழியம் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களில் எல்லாம் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து ஒரு புதிய நாளை காணத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபையை பாராட்டி இருக்கிறார். இந்த நாளின் ஆராதனை வேலையை விசேஷமாக தேவன் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். தேவையோட வந்திருப்பது போனால் நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய வாஞ்சை விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிற நாட்களிலே பார்க்கும்பொழுது அநேக ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்துக் கொண்டு இருக்கிறார். தேசத்திலே சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொண்டு வருவதனாலே தொடர்ந்து ஆராதனை வேலை நமக்கு ஆசீர்வாதமாய் காணப்படத்தக்கதாக கொண்டு கூட அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். ஒன்று கூட நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கத்தக்கதாக நம்முடைய சமூகத்திலே கூடியிருந்திருக்கிற சிறியோரும் பெரியாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவையோடு வந்திருப்பார்கள் உடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே, விசேஷமாக அந்த நாட்களிலே சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேசத்தில் சமாதானம் உண்டாகத்தக்கதாக, உலக நாடுகளில் சமாதானம் உண்டாகத்தக்கதாக தொடர்ந்து கர்த்தர் கிரியை செய்யணுமாய் கெஞ்சுகிறோம். விசேஷமாக இந்த வேலையிலே ஆராதனை வேலை மீண்டுமாக உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். செய்திக்காக ஜெபிக்கிறோம். வசனங்கள் வார்த்தைகள் அது எங்களுக்கு நேராக வரும்போது அது எங்களை பலப்படுத்துவதாக காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து நீரை பொறுப்படுத்திக் கொள்வீராக. துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலையும் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் இந்த நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, மீதியானியர்கள் இஸ்ரவேலினுடைய சகல வெள்ளாமைகளையும் அவர்கள் அபகரித்துக் கொண்டு இருக்கிறதான வேளையிலே எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்கள் பயந்து போய் இருக்கிறதான அந்த சமயத்தில் இந்த கிதியோன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அதாவது ஆலையிலே கொண்டு போய் திராட்சரசம் எடுக்கிறதான அந்த இடத்துக்கு பக்கத்திலே போய் அவன் கோதுமையை அடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது கோதுமையை அடிக்கிறதுக்குரிய இடமே வேற. ஆனா அங்க போனா இந்த மீதியானியர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவ்வளத்தையும் அவர்கள் அள்ளி கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இவன் என்ன செய்கிறான், எல்லா ஜனங்களும் பயந்து கொண்டு இருக்கும் பொழுது இங்கே கிதியோன் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், திராட்சரசம் எடுக்கிறதான ஆலையின் பக்கத்திலே அவன் என்ன செய்கிறான், அங்கே அவன் கோதுமையை அடிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் பார்த்தாரு, முழு இஸ்ரவேலும் பயந்து போய் இருக்கிறதான இந்த வேளையில, ஆனா கிதியோன் மட்டும் அட்லீஸ்ட் அவன் இடம் மாறி அடிச்சாலும் அவனுக்குள்ளே இருக்கிற தைரியத்தை வைத்து அவனை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலதான் அவர் சொல்றாரு இந்த 12ஆம் வசனத்துல, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகியும், பராக்கிரமசாலியே, கர்த்தர்
கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து சொல்லுகிற காரியங்கள், நாம் அநேக காரியங்களை குறித்து நாம் கலங்குகிறவர்களாய், பயப்படுகிறவர்களாய் நாம் காணப்படலாம். ஆனாலும் கர்த்தருக்காய் எதையாவது செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு சின்ன எண்ணம் நமக்குள்ள இருந்தாலும் அந்த சின்ன எண்ணத்தை வைத்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறதான காரியம் அதுதான். இந்த மாதத்திலே அது வாக்குத்தத்த வசனமாய் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார் என்று சொன்னால் உண்மையாகவே அவர் நம்மை கொஞ்சம் தைரியம் இருந்தா போதும், கொஞ்சம் பலன் இருந்தா போதும், அவர் நிச்சயமாய் அதை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். 13ஆம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, Judges 6:13 and 14. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இந்த 12ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லும் போது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஆனால கிதியோன் என்ன சொல்றார்னா 13வது வசனத்துல, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது ஆண்டவர் சொல்றார், அவனுக்கு இருக்கிறதான அந்த கொஞ்ச தைரியத்தை வைத்து அவன் செயல்படுகிற காரியத்தை ஆண்டவர் பார்த்து, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இவன் சொல்றான், கர்த்தர் எங்களோடு இருந்தா ஏன் எங்களுக்கெல்லாம் இப்படி நடக்கணும்? எத்தனையோ அற்புதங்களை செஞ்சு எங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தீங்க, ஆனா இப்ப நாங்க மீதியானோருடைய கைக்குள்ளே நாங்கள் காணப்படுகிறோமே, அவர்கள் எங்களை ஒடுக்கிறவர்களாய் இருக்கிறார்களே என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை 14வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அதாவது கொஞ்சம் பலம் தான் இருக்கு, அந்த பலத்தோட நீ இப்போ நான் உன் கூட இருந்து இன்னுமாய் உன்னை பலப்படுத்தி நீ செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்ய உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று சொல்லி நாம் வேத வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒருவேளை பயம் இருக்கலாம், தைரியம் இல்லாம இருக்கலாம், ஆனா கொஞ்சம் எங்கேயாவது ஒரு சின்ன காரியம் தைரியம் பலன் இருந்தாலுமே, ஆனால் அதை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து, ஆண்டவரே எனக்கு இன்னும் பயம் இருக்கு, எனக்குனால ஒன்னும் செய்ய முடியல, ஆனாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை உபயோகப்படுத்த நீர் போதுமானவர் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கிறதான வேளையிலே கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் சில பராக்கிரமசாலிகளை குறித்து இந்த வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். அந்த பராக்கிரமசாலிகள் செய்ததான ஒவ்வொரு காரியத்தையும் இந்த வேளையிலே தியானித்து, ஆண்டவரே நாங்களும் அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18 இருந்து 22 வரைக்கும் நாம் வாசித்தோம்
வாசித்தோம் என்று சொன்னால் 1 Samuel chapter 16 verse 18 to 22. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதித்திரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். சவுல் ஈசாயரிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். இந்த 18 இருந்து 22 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். இதிலே அந்த 18ஆம் அதிகாரத்திலே தாவீதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவனாய் அவன் இருக்கிறான் என்பதை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இவன் சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்ததான ஒரு இளைஞன். ஆனால் அவனை குறித்து சொல்லப்படும் பொழுது அவனை குறித்து ஒரு லிஸ்டே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அவன் வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இதை கேட்ட உடனே இவன் என்ன செய்யறான் சொன்னா, ஏன்னா இந்த சவுல் தேவன் கிருபையாய் இந்த சவுலை ராஜாவாய் மாற்றி இருந்தார். கோத்திரத்துல சின்னது, குடும்பத்துல சின்னதுமே, ஆனாலுமே ஆண்டவர் கிருபையாய் அவனை ஒரு ராஜாங்கிறதான அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்திருந்தார். ஆனால் அவன் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்தபடியினால் அவனை தேவன் தள்ளிவிட்டதை நாம் பார்க்கிறோம். அவனுக்குள்ளே சுத்த ஆவி அவனுக்குள்ளே கடந்து வந்தது என்று சொல்லி நாம் அதற்கு முன்னால் உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளை, 14 17 வரைக்கும் நாம் வாசித்தோம் என்று சொன்னால் 14 to 17. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். இங்கே அந்த அசுத்த ஆவி அல்லது பொல்லாத ஆவி என்று சொல்லப்படுகிற ஆவி சவுலை அலக்களிக்கிறதை நாம் பார்க்கிறோம். உடனே ஊழியக்காரங்களாம் சொல்றாங்க, யாராவது சுரமண்டலம் வாசிக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து அவங்க வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே உமக்கு சுகமாகும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சுரமண்டலத்தை யார் வாசித்தாலும் அந்த அசுத்தாவி என்ன செய்யாது, போகாது. யார் அபிஷேகிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, யார் கர்த்தருக்கு பிரியமாய் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்கள், அதாவது நம்ம அசுத்தாவி பிடிச்சவங்களுக்காக நம்ம என்ன செய்யறோம், ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்துல அதை விரட்டுகிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே சொல்லப்படுகிறது சுரமண்டலம் வாசிக்கிறதான ஒருவன், வாசிப்பதில் தேறினவனாய் இருக்கிறவன், அவன் வந்து வாசிக்கும் பொழுது உமக்கு சுகம் உண்டாகும் என்று சொல்லுகிறதை அவன் இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். அதாவது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் ஆராதிக்கிறதான ஒவ்வொருவரும், அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்களா இருக்கலாம், வொர்ஷிப் நடத்துறவங்களா இருக்கலாம், அல்லது யாரா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது ஆராதனையிலே உண்மையாய் நம்மை அர்ப்பணித்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் செயல்படும் பொழுது, கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது, ஆராதிக்கிறதான வேளையிலே, வாத்தியங்களை வாசிக்கிறதான வேளையிலே பிசாசால அங்கே இருக்க முடியாது. அநேக
அனுபவங்களிலே நாம் அதை கண்டிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. இந்த இடத்திலே அதனால அப்படி அவங்க சொன்னதுனால சரி யாரையாவது என்ன செய்ய கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி சொல்லும் பொழுதுதான் இங்க என்ன செய்யறாங்க, இந்த தாவீதை, ஈசாயின் மகனாகிய தாவீதை குறித்து அங்கே மேன்மையாய் சொல்லப்படுகிற காரியத்தை நாம் வாசிக்க கேட்டோம். தேவனுடைய பிள்ளைகளை உடனே ஈசாய்க்கு என்ன செய்யறான், ஆள் அனுப்புறான், அவன் மகனை அனுப்பு. அவன் என்ன செய்யறான், இவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அவன் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான், அங்கே சுரமண்டலத்தை அவன் வாசிக்கும் பொழுது 22வது வசனத்துல நாம் வாசிப்போம் என்று சொன்னால், சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். 23வது வசனத்துல நம்ம வாஸ்தோன்னு சொன்னா, அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான் என்று சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் பாடுகிற பாடல்கள், நாம் ஆராதிக்கிறதான ஆராதனை, நாம் வாசிக்கிறதான வாத்திய கருவிகள், ஒவ்வொன்றையும் செயல்படுத்துகிறதான, ஒவ்வொன்றையும் செய்கிறதான தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாய் தங்களை அர்ப்பணித்து அவர்கள் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் அவர்கள் ஆராதிப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் ஒருவேளை சபைகளுக்குள்ள இருக்கிறதான ஆவிகளும் இயேசுவின் நாமத்திலே வெளியேறும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை அப்படிப்பட்டதான சில சமயத்திலெல்லாம் சில பாடல்களை பாடும் பொழுது தேவனை ஆராதிக்கிறதான வேளையிலே பிசாசுகள் நடுங்குகிறதை நாம் பார்க்கிறோம், அலறுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட நிலைமை எப்படி வருதுன்னு சொன்னா, கர்த்தருக்கென்று நம்மை முழுதுமாய் அர்ப்பணிக்கிறதான வேளையில கர்த்தர் கிருபையாய் நம்மை கொண்டு பலத்த கிரியைகளை அவர் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். இங்கே தாவீதை கொண்டு அவன் பராக்கிரமசாலி, ஆனா அவன் என்ன செய்யறான், அதாவது இஸ்ரவேல் ராஜாக்களிலே முதல் ராஜாவாய் இருந்ததான சவுலின் மேல் உள்ளதான அந்த பொல்லாத ஆவியை விரட்டும்படியாய் அவன் தன் சுரமண்டலத்தை தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் வாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நாமம் உயர்த்தி காட்டப்படட்டும். நாம் தேவனுடைய ஆவியினால் நிறைந்தவர்களாய், தேவனுக்குள்ளானவர்களாய், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். இரண்டாவதாய் நாம் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம், 1 Kings chapter 11 verse 28. யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாயிருந்தான், அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். இந்த 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாயிருந்தான், அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த யெரொபெயாம் பராக்கிரமசாலி, காரிய சமர்த்தன், அதோடு மட்டுமல்ல அவன் தேவனுக்கும் அவன் பயந்தவனாய் இருந்தபடியினால் தான் கர்த்தருடைய கிருபையின் கரம் அவன் மேல் இருந்தபடியினால் அந்த சாலமோனுடைய கண்களிலேயும் தயவு கிடைக்க பண்ணி அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இங்க சாலமோன் யோசேப்பு வம்சத்தாரியின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு செய்யும்படி அவன் ஒப்புக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நல்ல ஒரு வேலையை அங்கே அந்த யெரொபெயாமுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 29 to 32 வரைக்கும் நம்ம வாஸ்தோன்னு சொன்னா 29 to 32. அக்காலத்தில் யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு யெரொபெயாமை நோக்கி, 10 துண்டுகளை எடுத்துக்கொள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேமின் நகரத்துக்காகவும்
ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இதுல யெரொபெயாம் என்ன செய்கிறான்? எருசலேமில் இருந்து வெளியே போகிற போது சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை என்ன செய்தானா? போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு, யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகள் எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்ய பாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இங்க இந்த அகியா என்கிறதான தீர்க்கதரிசி, இவன் ஒரு புது சால்வையை போத்துக்கிட்டு இருக்கிறான். இவன் வெளியிலே கடந்து செல்லும் பொழுது இந்த யெரொபெயாம் அவனை கண்டு 2 பேருமாய் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறதான வேளையில அவன் சொல்லுகிற காரியம்தான் அது. அவன் போத்து கொண்டிருக்கிறதான புது சால்வையை 12 துண்டாக கிழித்து, இல்ல 10 நீ என்ன செஞ்சுக்கோ, எடுத்துக்கோ. அப்ப 10 நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே சாலமோன் தேவனுக்கு பிரியமற்றவனாய் காணப்பட்ட போது அவனுடைய ராஜ்யபாரம் 2 கிழிக்கப்படும், 2 மாற்றப்படும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை அதற்கு முன்பாய் நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆனா உன் காலத்துல நான் செய்ய மாட்டேன், உனக்கு பின்னால உன்னுடைய மகனுடைய காலத்திலே அதை செய்வேன் என்று சொல்லியும் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல என்னன்னு சொன்னா, இந்த அகியா அந்த புது சால்வையை 12 துண்டாக கிழித்து 10 நீ எடுத்துக்கோ, ஆனாலும் தாவீது நிமித்தமாகவும் எருசலேமின் நிமித்தமாகவும் நான் அவனுக்கும் ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது இந்த வசனத்தின் நிமித்தம் தேவனுக்கு பிரியமாய் காணப்படும் பொழுது, நமக்கு தெரிஞ்ச வசனம், கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கும் பொழுது அநேகத்தில் என்ன செய்கிறார் ஆண்டவர்? அதிகாரியாய் மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இவன் உண்மையாயிருந்தான், கர்த்தருக்கு பிரியமாயிருந்தான். ஆனாலும் முதல்ல சாலமோன் அவனை என்ன செய்தான் என்று சொன்னால், அந்த வசனத்திலே சொல்லப்பட்டபடி யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டபடியினால் ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய அகியாவை கொண்டு 10 கோத்திரங்களை அவனுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, மீதியுள்ள கோத்திரம்தான், அதாவது சாலமோனுடைய மகனாகிய ரெகொபெயாமுக்கு அது கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, பராக்கிரமசாலி, ஆனா பராக்கிரமசாலியா இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் காணப்பட்டபடியினால், அவன் தேவன் தனக்கு கொடுத்த காரியத்திலே உண்மையாய் இருந்தபடியினால் ராஜாவும் அவனை உயர்த்துகிறார், தேவனும் அவனை உயர்த்துகிறதை இந்த வசனங்கள் நிமித்தமாய் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாய் காணப்படுகிறதான வேளையில கர்த்தர் நிச்சயமாகவே மனுஷருக்கு முன்பாக நம்மை உயர்த்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. மனுஷருக்கு முன்னால ஆண்டவர் உயர்த்தினார்னா அப்ப மனுஷரும் நம்மளை என்ன செய்வாங்க? உயர்த்தக்கூடிய நிலைமையிலே நாம் காணப்படுவோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆகவே தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய், ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்ததுல கொஞ்சமா இருந்தாலும் சரி, நாங்க அதுல உண்மையா இருக்கு, நீங்க எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். மூன்றாவதாய் நாம் பார்க்கும் பொழுது 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், 1 Chronicles chapter 11 verse 12. இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலியாசா, இவன் 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவன். இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலியாசார், இவன் 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா, அவன் கூட 30 பராக்கிரமசாலிகள் தாவீதோடு கூட இருக்கிறாங்க.
ஒவ்வொருத்தர் குறிச்சும் அவங்க ஒவ்வொரு காரியங்களை அவர்கள் செய்கிறதை அதற்கு முன்னால நிறைய இடத்துல நம்ம என்ன செய்யறோம், நம்ம வாசிக்கிறோம். அந்த அதிகாரத்திலேயே நம்ம வாசிக்கிறோம், அதற்கு முந்தின அதிகாரத்துல எல்லாம். அதாவது இவங்க இப்படி எல்லாம் செஞ்சாங்க, இவங்க இப்படி எல்லாம் செஞ்சாங்க. ஏன்னா தாவீது பராக்கிரமம் உள்ளவனாய் காணப்பட்டபடியினால், பராக்கிரமசாலியாய் காணப்பட்டபடியினால் அவனோடு கூட உள்ளதான ஜனங்களும் அதாவது சேனையும் அவர்கள் பராக்கிரமம் உள்ளவர்களாய் அவர்கள் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படி அநேகரை சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்துல வரும் பொழுது 12வது வசனத்துல இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோத்தாவின் மகன் எலெயாசார், இவன் 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவன் என்று சொல்லி, அதோடு மட்டுமல்ல 13ஆம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், பெலிஸ்தர் பாஸ்தமிலே இருக்கிற வார்கோதுமை நிறைந்த வயல் நிலத்தில் யுத்தத்திற்கு கூடி வந்த போதும் ஜனம் பெலிஸ்தரை கண்டு ஓடின போதும் இவன் தாவீதோடு அங்கே இருந்தான். அப்பொழுது அவர்கள் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்தார்கள். அதனாலே கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஆமென். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் 13 and 14, 13ஆம் 14ஆம் வசனத்துல பெலிஸ்தியர் பாஸ்தமில் இருக்கிற வார்கோதுமை நிறைந்த வயல் நிலத்தில் யுத்தத்திற்கு கூடி வந்த போதும் ஜனம் பெலிஸ்தரை கண்டு ஓடின போதும் இவன் தாவீதோடு அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எலெயாசார் இவன் ஒரு பராக்கிரமசாலி, இவன் தாவீதோடு கூட இருக்கிறான், மற்ற ஜனங்களும் இருக்கிறார்கள். ஆனா வார்கோதுமை நிறைந்த வயல் நிலத்தை யுத்தத்திற்கு என்ன செய்தாங்க, அங்க கூடி வந்த போது ஜனம் பெலிஸ்தரை கண்டு ஓடின போதும் இவன் தாவீதோட அங்கே என்ன செய்தான், இருந்தான். பார்க்கிறான். இந்த பெலிஸ்தியர் என்ன செய்யறாங்க, இவங்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு வருகிறார்கள். பெலிஸ்தியரை கண்டு ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல தாவீதோடு கூட இந்த எலெயாசார் என்ன செய்யறான், இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 14வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர்கள் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தியரை மடங்கடித்தார்கள். அதனாலே கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இவன் ஒரு பராக்கிரமசாலி. ஆனால் முழு இஸ்ரவேலரும் பயந்து ஓடுகிறதான இந்த வேளையிலே அவன் என்ன செய்யறான், பெலிஸ்தருக்கு எதிராய் அந்த வயல்வெளிகளின் நடுவுல தாவீதோடு கூட நின்று அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவர்களுக்கு விரோதமாய் பெலிஸ்தியரை மடங்கடிக்கிறதை வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால கர்த்தர் என்ன செய்தாரா, பெரிய ரட்சிப்பை அவன் நிமித்தமாய் கட்டளை இடுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அவன் பராக்கிரமசாலி. ஆனா எல்லாரும் ஓடும்போது அவனுக்கு இருந்த அந்த தைரியத்தை நாம் இந்த வேளையிலே நாம் பார்க்கிறோம். அவன் தாவீதோடு கூட இப்படி எல்லா ஜனங்களும் ஓடுறாங்களே சொல்லி வேதனையோடு கூட இருக்கும் பொழுது அந்த நேரத்துல தாவீதோடு கை கோர்த்தவனாய் இந்த எலெயாசார் காணப்பட்டு அந்த வயல்வெளிகளின் நடுவிலே நின்று பெலிஸ்தரை மடங்கடித்து அவன் ஒரு ஜெயத்தை எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரும் அவனை கொண்டு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு வசனம் தெரியும். அதாவது ஒருவன் 1000 பேரை என்ன செய்வான், துரத்துவான். இருவர் 10,000 பேரை என்ன செய்வார்கள், துரத்துவார்கள். ஒருத்தன் 1000 பேரை துரத்துனான்னா 2 பேரு 2000 பேரை தான் துரத்துவாங்கன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்கு இருக்கிறதான அந்த தைரியத்தை, அந்த பலத்தை அர்ப்பணிக்கிறதான வேளையில கர்த்தர் 2 பேர் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க 10,000 பேர், 10,000 பேருங்கிறது 10,000 பேரை அவர்கள் துரத்துவார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே தாவீதோடு கூட இந்த எலெயாசார் என்ன செய்தான், அவன் சேர்ந்து நின்று அவனை பெலிஸ்தியரை மடங்கடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியத்தை செய்தார். எங்கே 2 பேர் 3 பேரை நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நாம் வேண்டிக் கொள்ளுகிற சகல காரியங்களையும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் அது காணப்படும்படி ஒரு ஜெயத்தை கொடுக்கிறவராய் அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, தேவ சமூகத்திலே ஆண்டவரை நாங்கள் ஒன்று கொண்டு ஓடக்கூடாது. அதாவது எதிராளியை கண்டு என்ன செய்யக்கூடாது,
ஓடக்கூடாது. ஓடுனா நாய் விரட்டுற மாதிரி விரட்டதான் என்ன செய்வாங்க. ஓடுறவங்களா அல்ல, எதிர்க்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். எதிர்க்கிறவர்கள் என்று சொல்லும் பொழுது அதாவது மாம்சத்தின்படி அல்ல, தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நாம் போராடுகிறதான வேளையிலே கர்த்தர் நிச்சயமாய் பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவார் என்பதிலே சந்தேகமில்லை. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே ஆங்காங்கே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எத்தனையோ பேர் எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ஒரு கன்னத்துல அடிச்சான், ரெண்டாவது அடுத்த பக்கத்தையும் திருப்பி கொடுத்து காண்பி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, நாம் மாம்சத்தின்படி நம்முடைய போராட்டம் இல்லாதபடிக்கு தேவ பலன் உள்ளவர்களாய் தேவ சமூகத்திலே நாம் முழங்கால் படியிட்டு நாம் போராடி ஜெபிக்கிறதான வேளையில சாசானவனை, ஜனங்களை தூண்டி விடுகிறதான அவனை நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆகவே நம்ம பராக்கிரமசாலியாய் இருந்தாலும் ஆனா நமக்கு தைரியம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அல்லது பராக்கிரமசாலியாய் இருக்கும் பொழுது என் பராக்கிரமசாலியாய் இருக்கிறதான மற்றவர்களோடு கை கோர்த்து நாம் செபிக்கிறதான வேளையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். நான்காவதாய் நாம் பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால் 2 Chronicles chapter 17 verse 17. பென்யமீனிலே எலியாதா என்னும் பராக்கிரமசாலி இருந்தான். அவனிடத்தில் வில்லும் கேடகமும் பிடிக்கிறவர்கள் 2 லட்சம் பேர் இருந்தார்கள். இந்த 17வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு பராக்கிரமசாலியை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த பராக்கிரமசாலி பென்யமீனிலே எலியாதா என்னும் பராக்கிரமசாலி இருந்தான். அவனிடத்திலே வில்லும் கேடகமும் பிடிக்கிறவர்கள் 2 லட்சம் பேர் என்ன செய்தார்களாம், இருந்தார்களாம். அதுக்கு முன்னாலே நீங்க வாசிக்கும் பொழுது ஒவ்வொருத்தரோடு கூடயும் எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்க, எத்தனை ஜனங்கள் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே பென்யமீனிலே எலியாதா என்னும் பராக்கிரமசாலி இருந்தான். அவனிடத்திலே வில்லும் கேடகமும் பிடிக்கிறவர்கள் 2 லட்சம் பேர் இருந்தார்கள். 18, 19 நாம் வாசிப்போம். 18 and 19. அவனுக்கு உதவியாக யோசபாத் இருந்தான். அவனிடத்தில் சேவகத்திற்கு ஆயுதபாணிகள் 180,000 பேர் இருந்தார்கள். ராஜா யூதா எங்குமுள்ள அரணான பட்டணங்களில் வைத்தவர்களை தவிர இவர்களே ராஜாவை சேவித்தவர்கள். இந்த 2 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவனுக்கு உதவியாக யோசபாத் இருந்தான். அவனிடத்திலே சேவகத்திற்கு ஆயுதபாணிகள் 180,000 பேர் இருந்தார்கள். இவங்கிட்ட 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க. எலியாதா கிட்ட அவன் கூட யோசபாத் இருக்கிறான். யோசபாத்துக்கிட்ட இருக்கிற ஜனங்கள் ஆயுதபாணிகள் 180,000 பேர் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 19வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ராஜா யூதா எங்குமுள்ள அரணான பட்டணங்களில் வைத்தவர்களை தவிர இவர்களே ராஜாவை சேவித்தவர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது எத்தனையோ பேர், அதுக்கு முன்னாலேயும் ஒவ்வொருத்தரோடையும் எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி கணக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இவங்க என்ன செய்தாங்க, இந்த எலியாதாவை குறித்து சொல்லப்படும் பொழுதும் இந்த யோசபாத்தை குறித்து சொல்லும் பொழுதும் அவர்களும் அவர்களோடு கூட இருந்தவர்களும் 19வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள், ராஜா யூதா எங்கும் உள்ள அரணான பட்டணங்களில் வைத்தவர்களை தவிர, அங்கங்கே வைத்ததான ஜனங்களை தவிர இவர்களே ராஜாவை என்ன செய்கிறார்கள், சேவித்தவர்களாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை சேவிக்கிறதான அனுபவம் ஒரு பெரிய அனுபவம். நமக்கு 1000 இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளோடு கூட இல்லாட்ட ஒண்ணுமே இல்லை. அவருடைய கிருபையின் கரம் நம்மளோடு கூட இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய், ஆண்டவரே எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு கூட இருக்க தேவரீர் நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். ராஜாவை சார்ந்தவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். நாமும் நம்முடைய ராஜாவை சார்ந்திருக்கிறதான வேளையிலே கர்த்தர் நிச்சயமாய் பலத்த கிரியைகளை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். சங்கீதம் 2:11 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ராஜான்னு சொன்னா எவ்வளவுதான் அவங்களை சேவிச்சாலும்
ஒரு பயம் என்ன செய்யணும், இருக்கணும். ஆனா இப்ப நம்ம ராஜாவாகிய தேவனிடத்தில் நாம் பயபக்தி உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? அவரை சேவிக்க வேண்டும், ஆனால் அதே சமயத்துல நாம் பயபக்தி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கிறது. சில ஆராதனைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமில்லாமல் நடக்கிறதை இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை அதை அவங்க ஜாலியா எடுத்துக்கிறாங்க. ஆனா இங்க வசனம் சொல்லுது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை ஆராதிக்கிற வேளையில கர்த்தரை குறித்ததான ஒரு பயம் நமக்கு காணப்பட வேண்டும். கர்த்தரை குறித்து சார்ந்து இருக்கிறதான நாம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு நடுக்கம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையிலே தேவனை ஆராதிக்கிறவர்களா, ஏன்னா ராஜாதி ராஜாவாகிய அவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே நம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவித்து அவர்களே கலிகூற கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யும்படியாய் அவரை சேவிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவர். கொலோசியர் 3 அதிகாரம் 23-24 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verse 23 and 24. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verse 23 and 24. அதை வாசிக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. நம் ஆண்டவரை சேவிக்கும் பொழுது பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்ம அவரை சேவிக்கிறதான வேளையில இந்த வசனம் சொல்லுகிறது, சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அது மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லி இங்கே பவுல் கொலோசியர் நிருபத்திலே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது நம்ம எதை செஞ்சாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம் செய்வோம், அவரை சார்ந்து காணப்படுவோம். நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 5ஆவதாய் பார்க்கும் பொழுது ஏசாயா 40 அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஐசாயா சாப்டர் 40 verse 10. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. ஏசாயா 40:10 வாசிக்கும் பொழுது, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் பராக்கிரமசாலி. அவர் பராக்கிரமசாலியா இருக்கிறபடினால தான் ஜனங்கள் ஒவ்வொரும் தன்னை சேவிக்கிறவர்கள் பராக்கிரமசாலிகளாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். ஆனாலதான் அவர் என்ன செய்யறார், அப்படி ஏதாவது கொஞ்சம் அவங்க கிட்ட ஏதாவது அந்த பராக்கிரமத்திற்குரிய காரியங்கள் கொஞ்சம் இருந்தாலும் அந்த கொஞ்சத்தை அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய கிருபையினாலே அதை பெரிதாக்கி அவர்களை கொண்டு பலத்த கிரியைகளை செய்கிறதை நாம் இப்பொழுது தியானித்தோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பராக்கிரமசாலியாகிய கர்த்தராகிய ஆண்டவர் அவர் வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக என்ன செய்கிறது, செல்லுகிறது. அவர் வரும் பொழுது அவனவன் செய்ததான நன்மைக்கு தீமைக்கு ஏற்ற பலனை கொடுக்கும்படி அவர் என்ன செய்கிறார், வருகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் பராக்கிரமசாலி. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 78, 65, 66 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், Psalms 78, 65 and 66. அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்தவனைப் போலவும் திராட்சரசத்தால் கெம்பீரிக்கிற பராக்கிரமசாலியைப் போலவும் விழித்து தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து
அவர்களுக்கு நித்திய நிந்தையை வரப்பண்ணினார். 78 சங்கீதம் 65, 66 நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்தவனைப் போலவும் திராட்சை ரசத்தால் கெம்பீரிக்கிற பராக்கிரமசாலியைப் போலவும் விழித்து தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தையை வரப்பண்ணினார் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அவர் வருகிறது, அவரோடு கூட அவர் கொண்டு வருகிறதான பலன் மாத்திரமல்ல, சத்துருக்களை நித்தியமாய் அவர்களை என்ன செய்கிறார்? அழிக்கும்படியாய் அவர் கடந்து வருகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு ராஜா அவன் என்னெல்லாம் தகுதி உள்ளவனா இருப்பானோ அவன் பிள்ளைகளும் என்ன செய்யணும்? அப்படி தகுதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த ராஜ தகுதி அவங்களுக்கு இருக்கணும். நம்முடைய ராஜா, என் தகப்பன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அதை போல நானும் எல்லா விதத்திலேயும் நான் தேறினவளாய் காணப்பட வேண்டும் என்கிறதான எண்ணம் நமக்குள்ளே காணப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லும் பொழுது, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே 5 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். முதலாவது, தாவீது அவன் தேவனுடைய பராக்கிரமசாலியாய் அவன் கடந்து சென்று அவன் சவுலின் மேல் உள்ளதான பொல்லாத ஆவியை விரட்டுகிறவனாய் அவன் காணப்பட்டான். யெரொபெயாம் அவன் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் ராஜாவாகிய சாலமோன் நிமித்தம் உயர்த்தப்பட்டதோடு மட்டுமல்ல, தேவனும் அவனுக்கு 10 கோத்திரத்தை கொடுத்து உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதா எலேசர், இவன் தாவீதோடு கூட நின்று பெலிஸ்தியரிடம் இருந்து வார்கோதுமை வயல்களை காப்பாற்றுகிறதை, பெலிஸ்தியரை முறியடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, நான்காவதாய் எலியாதா, அவன் ராஜாவை, அவனும் அவனோடு உள்ளவர்களும் என்ன செய்தாங்க? ராஜாவை சேவிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். கடைசியாய் இயேசு கிறிஸ்து, அவர் பராக்கிரமசாலி, அவர் வருவார், நிச்சயமாய் வருவார். அநேகர் சொல்லுவாங்க, வரேன்றாரு, என்னைக்கு வராரோ தெரியாது அப்படின்னு. ஆனா இந்த நாட்கள் எவ்வளவு சீக்கிரம் அவர் வருவதற்குரிய காரியங்களோ அது அத்தனையும் நடந்து கொண்டே இருக்கிறதை நாம் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் பார்த்து கூட வசனத்தை விசுவாசிக்கலனா அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நாம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் அவர் நமக்கு கொடுக்கிறதான பிரதிபலனை வாங்க தகுதியுள்ளவர்களாய் காணப்பட, ஆண்டவரே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஆண்டவரே அந்த கொஞ்ச பலத்தை கொண்டு நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனால் நாங்கள் பலத்த கிரியைகளை செய்ய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறதான காரியம், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். செபிப்போமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒரு முறை கூட எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கிதியோனை குறித்து ஆண்டவரே, அவன் பயமுள்ளவனாய் ஆண்டவரே களத்திலே அவன் ஆண்டவரே கோதுமையை அடிக்காதபடிக்கு அவன் ஆண்டவரே ஆலையின் பக்கத்திலே அடித்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனா முழு இஸ்ரவேலும் பயந்து இருந்ததான சமயத்துல அவனுக்கு இருந்ததான தைரியத்தை வைத்து அவனை பலப்படுத்தி அவனை தைரியப்படுத்தி ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ண கர்த்தர் செய்த பெரிய தயவுக்காய் நாங்கள் உம்மை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அதை போல ஆண்டவரே 5 காரிய பேர்களை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அத்தனை பேரும் பராக்கிரமசாலிகள், என்னென்ன காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி நாங்கள் தியானிக்க நீர் உதவி செய்தீரப்பா. கடைசி ஆண்டவரே 5வது பாயிண்ட்ல நீரும் ஆண்டவரே பராக்கிரமசாலி என்று ஆண்டவரே வேதம் சொல்லி இருக்கிறபடியினால் நாங்கள் உம்மை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பராக்கிரமசாலியாய் இருப்பதினால் எங்களையும் பராக்கிரமசாலிகளாய் மாற்ற நீர் வல்லமையுள்ளவர் ஆண்டவரே, விருப்பமுள்ளவர் ஆண்டவரே. அதற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நாங்கள் ஆண்டவரே
கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளை உங்க நாமத்துக்கு மகிமையாய் நாங்கள் பிரயோஜனப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். வல்லமையின் கரத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உங்க நாமம் எங்கள் நிமித்த மகிமைப்பட தேவரீர் நீர் அனுகிரகம் செய்யும் ஆண்டவரே. நீர் வரும்போது ஆண்டவரே எங்களுக்குரிய பிரதிபலனை கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவரே சத்ருவையும் ஆண்டவரே நித்திய காலமாய் அவனை அழிக்கும்படி கடந்து வருகிறீரப்பா. உங்க நாமம் எங்கள் நிமித்த மகிமைப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவோடு கர்த்தர் பேசுங்க. உங்க நாமம் உயர்த்தி காட்டப்பட தேவரீர் அனுகிரகம் செய்யுங்க. வசனங்கள் தொடர்ந்து எங்களோடு பேசட்டும். முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருள்மைக்கும் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் அனைவரோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியர்களோடும் கர்த்தருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் மையப்படுவதாக. எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் உதவி செய்கிற, தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில ஹென்னூர் மெயின் ரோட்டில் உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உள்ளது. பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை யூத் மீட்டிங், சண்டே கிளாஸ், அடல்ட் கிளாஸ் போன்ற ஊழியங்கள் இருக்கிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை இருக்கிறது. நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து எங்களோடு கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இருக்கும் என்றால் அதை கமெண்ட் பகுதியிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. அவசர ஜெப தேவைகளுக்கு எங்களுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.